வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோடுன்னு பார்த்தீங்கன்னா GE3752. இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்கள் எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, அது நான் ஒரு டாபிக் சொன்னால் அது கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸு, அதாவது ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? நீங்கள் 2 மார்க்ஸ் தனியாக படிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நீடுமே இல்லை. நம்ம கொடுக்குற கொஷின்ஸ், நம்ம கொடுக்குற டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே கவர் ஆகிரும். நம்ம எல்லா யூனிட்லையுமே 2-3 டாபிக் தான் கொடுப்போம். அந்த 2-3 டாப்பிக்குமே நீங்கள் படிக்காமல் அதுலேயே நீங்கள் ஸ்கிப் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி நம்ம 3 கொடுத்தா 2 படிக்கிறது அந்தமாதிரி படிக்கிறதா இருந்தால் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். நம்ம எடுக்கிறது கரெக்டாக எடுத்ததுனால நீங்கள் அதையும் ஷார்ட் பண்ணால் உங்களுக்கு தான் ரொம்ப ஒரு இது கஷ்டமாக இருக்கும் ஆன்சர் அட்டன் பண்ணுறதுக்கு எக்ஸாமில். அதனால் நம்ம கொடுத்துருக்குறது எல்லாமே படிங்க. இப்போ நம்ம யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. அதாவது நம்ம கொடுக்குற கொஷின் மட்டும் படித்தா பாஸ் ஆகிடலாம் மாட்டு. நம்ம கொடுக்குற கொஷின் மட்டும் படித்தா பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா TQM இந்த ஒரே டாபிக் தான். இந்த TQM கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் நான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 சப் டாபிக் இருக்குது. அந்த 4 சப் டாபிக் படித்தாலே போதும். இந்த ஒரு டாப்பிக்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறனால அந்த ஒன்று தான் படிக்கணுன்ட்டு கிடையாது. எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அது சொல்கிறது தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறது. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் TQM இந்த சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் TQM இது நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து வீடியோ ஸ்லோ டவுன் பண்ணி நோட் பண்ணாலும் சரி, நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினேஷன் ஆஃப் TQM, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் TQM ஃப்ரேம் ஒர்க்கு, பேரியர்ஸ் டு TQM, பெனிஃபிட்ஸ் ஆஃப் TQM. இதெல்லாம் உங்களுக்கு இந்த 4 டாபிக் தான் இந்த TQM கீழே இருக்கிற சப் டாபிக். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீட் ஃபார் குவாலிட்டி, டெஃபினேஷன் ஆஃப் குவாலிட்டி, இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் வந்து ஒரு 2 மார்க் அளவுக்கு படிச்சுக்கோங்க. நீட் ஃபார் குவாலிட்டி, டெஃபினேஷன் ஆஃப் குவாலிட்டி. சரிங்களா? இப்போ யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேனோ மாடல் அண்ட் கஸ்டமர் ரென்டென்ஷன், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஜுர்கன் ட்ரையாலஜி, அதுக்கப்புறம் வந்து PDS சைக்கிள், அதுக்கப்புறம் 5S அண்ட் கைசன். இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான டாபிக். உங்களுக்கு இதில் போத் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் எல்லாமே கவர் ஆகிரும். இந்த 3 டாபிக் தான். யூனிட் 2 கொஞ்சம் பெரிய டாபிக், கொஞ்சம் நிறையா கொஞ்சம் சிலபஸ் அதிகம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், 3 டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. சப்ளையர் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னரிங் படிக்கணும். இதில் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம இப்போ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸ் கீழே சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸில் வந்து ரீசன் டு பெஞ்ச் மார்க்கு, அதுக்கப்புறம் பிட்ஃபால்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து இந்த 2 டாபிக் தான். அதுக்கப்புறம் FMEA அது கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, FMEAவில் இன்டென்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜஸ்ஸு, அதில் வந்து டிசைன் FMEA அண்ட் ப்ராசஸ் FMEA. இதில் தான் உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸில் சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரீசன் டு பெஞ்ச் மார்க்கு, பிட்ஃபால்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங், அதுக்கப்புறம் FMEAவில் வந்து சப் டாபிக் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்டென்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜஸில் உங்களுக்கு டிசைன் FMEA அண்ட் ப்ராசஸ் FMEA. சரிங்களா? இதில் தான் உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான். QFD, அதாவது குவாலிட்டி ஃபங்க்ஷன் டிப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா TPM. இதில் வந்து உங்களுக்கு இந்த 2 டாபிக் தான். சரிங்களா? QFD அண்ட் TPM, அப்புறம் குவாலிட்டி லாஸ் ஃபங்க்ஷன். இதில் தான் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரே டாபிக் தான். அந்த ஒரே டாபிக் கீழே வந்து உங்களுக்கு 3 டாபிக் இருக்குது, சப் டாபிக். அது என்னெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் கீழே வந்து ISO 14000 சீரீஸ் ஸ்டாண்டர்டு, கான்செப்ட் ஆஃப் ISO 14001, அதுக்கப்புறம் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ISO 14001, பெனிஃபிட்ஸ் ஆஃப் EMS, அதாவது பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் தான் உங்களுக்கு ஃபர்தர் சப் டாபிக்ஸ் இந்த என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கீழே.
இது ஒரு டாபிக் மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த யூனிட் 5 வந்து 2 டாப்பிக்காக பிரிப்பாங்க. ISO 9000 சீரிஸ் ஒன்று, ISO 14000 சீரிஸ் ஒன்று. நம்ம வந்து ISO 14000 சீரீஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ISO 9000 சீரீஸில் ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஷார்ட் ஆன்சர் 2 மார்க்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டெஃபினேஷன் இதில் எதாவது பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அது சின்ன சின்ன இது உங்களுக்கே தெரியும் 2 மார்க்ஸ் எப்படி படிக்கணுன்ட்டு. அந்தமாரி உங்களுக்கு ISO 9000 சீரீஸில் 2 மார்க்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ISO 14000 சீரீஸ் ஸ்டாண்டர்டில் நான் இப்போ சொன்ன சப் டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ISO 14000 சீரீஸ் ஸ்டாண்டர்டு, கான்செப்ட் ஆஃப் ISO 14001, ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ISO 14000, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ESM. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி சப்போர்ட் பண்ணலாம். இந்த மெயின் வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி.